நீங்கள் பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா 600 ஏக்கருக்கு மார்ஷ் லேண்ட் என சொல்லப்படும் சதுப்பு நில காடு. ஸோ அதில் தண்ணி உறிஞ்சினா தான் சென்னையில் தண்ணி வராமல் இருக்கும். ஸோ அதை சதுப்பு நிலமாக தான் வைக்கணும். வர 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 பூமி இழுத்துக்கும். பூமி இழுத்துக்கிட்டால் நமக்கும் நிலத்தடி நீர் குறையாது. ஆனால் அதில் ஆக்கிரமித்து பல நேரங்களில் ஆக்கிரமித்து நடந்து இப்போ மிச்சம் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் 6000 ஏக்கர் இருந்தது, இப்போ 600ஆக சுருங்கி கிடைக்கிறது. அந்த பக்கம் வனத்துறை சார்பாகவும் அவங்க இது வனத்தில் இல்லைன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த லெட்டர் வந்த 2வது நாளே இது அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது முழுக்க 1250 வீடுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கி 8000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா, அதுவும் மேலே டாப் ஃப்ளோர் 5வது ஃப்ளோருக்கு மேலே போனால் சி வியூ அந்த வியூன்னு சொல்லி இன்னும் அதிகமாக விற்பாங்க. ஸோ இதில் 2000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட். நீங்கள் அறநிலைத்துறைன்னு ஒரு வார்த்தையை போட்டிங்க, நான் சொன்னேன் இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிஎம்டிஏ துறை தான் காரணம். ஆனால் அறநிலையத்துறையில் சேகர் பாபு அவர்கள் அவர்கிட்ட 2 துறை இருக்குது. ஒன்று சிஎம்டிஏ, இன்னொன்று இந்து அறநிலைத்துறை. ஸோ இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற கோவில் காசை எல்லாம் எடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் போடணுன்னே போட்டுக்கிட்டு இருந்தார். ஒன்று கல்யாண மண்டபம் கட்டுறது, 2வது கல்லூரி கட்டுறது, 3வது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது. இதை தாண்டி கோயிலுக்குள்ள பக்தர்கள் வசதிக்கு பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது மதுரையில் கள்ளழகர் கோயிலில் 40 கோடிக்குன்னாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஸ்டே கொடுத்து நேற்றுக்கு கடைசியாக உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அனைத்து கோயிலுக்கும் சொல்லிடுங்கள், எந்த விதமான கட்டுமான திட்டங்களும் கோவில் பணத்தில் செய்யக்கூடாது, அதற்கு அவங்க திட்டமே போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சேகர் பாபு அவர் இதுக்கு பர்சனல் ஃபண்டோ பார்ட்டி ஃபண்டோ வாங்கி இருந்தால் அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே திட்டம் போட்டிருந்தது. நம்ம திருச்செந்தூரம் மாத்திரம் எடுத்துக்கிட்டால் 300 கோடி ரூபாய் திரு HCL சிவநாடார் கொடுத்திருந்தார். அது போல் இதில் 400 கோடி ரூபாய் கணக்கில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் ஆலயம் காப்பும் அவர் போய் இதில் போட்டால் முந்தின வருஷம் 400 கோடி ரூபா டெபாசிட்டில் இருந்திருக்கு சமயபுரம் கோயிலுக்கு. இந்த வருஷம் போட்டால் அதுக்கு இல்லைன்னு வருது. அதுக்கு என்ன திட்டம் போட்டாங்கன்னு தெரியாது. நீங்கள் டோல்கேட்லேருந்து சமயபுரம் போகிறதுக்கு சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு இந்த கோயில் காசுலேருந்து பெர்ஜி கட்ட போகிறேன்னெலாம் ஒரு டெண்டர் விட்டாங்க. அதெல்லாம் இப்போ நிறுத்துதான்னு தெரில. சேகர் பாபுவை நோக்கி சார் எந்த ப்ராஜெக்ட் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும் 70% வரை பார்ட்டி ஃபண்டுன்னு மூத்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் என்கிறார்கள். 10லிருந்து 15% தான் அமைச்சர்கள் வைத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக விசாரித்தால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ரெய்டு நடக்காத ஒரே கம்பெனி பாஷ்யம் தான். மீதி எல்லார் பேர்லையும் நடந்திருக்கு. ETS ஸ்டாராக இருக்கு. ஸோ அங்கே இல்லை, அவர் ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த பிளேன் வச்சுக்கிட்டு சார்ட்டர்ட் பிளேன் அதை அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார். அவர் இதில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு கண்ணாடி ரூமை வச்சுக்கிருக்கார். ஸோ விஐபி அதில் அரசு அதிகாரிகள் சிஎம்டிஏ சேர்மன் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுப்பார். ஸோ அதிலிருந்து ஃபேமிலியோட பார்க்குறேன். ஸோ பாஷ்யம் ஒரு நல்ல பவர் ஹவுஸாக இருக்கிறார். தன்னை அவர் அமித்ஷாவிற்கு நண்பர் என்று சொல்லி கொண்டதாகவும், அவர்தான் தம்பி சாரை கைதிலிருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் மூலமாக லண்டனுக்கு கூட்டி போய் திருப்பி கூட்டி வந்தார் என்று. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சென்னை பள்ளிக்கரணையில் 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கதா ஒரு செய்தி இருக்கு. பின்னணியில் அறநிலைத்துறை ஈடுபட்டுறதுக்காகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன சார் அது பின்னணியில் இருக்க? இல்லை, பின்னணியில் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் தான். சிஎம்டிஏவுக்கும் அமைச்சர் சேகர் பாபு இல்லை, அவர் சிஎம்டிஏ அடிஷனலாக வச்சிருக்காரு. அதனால அதாவது நீங்கள் பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா 600 ஏக்கருக்கு மார்ஷ் லேண்ட் என சொல்லப்படும் சதுப்பு நில காடு. ஸோ அதில் தண்ணி உறிஞ்சினா தான் சென்னையில் தண்ணி வராமல் இருக்கும். ஸோ அதை சதுப்பு நிலமாக தான் வைக்கணும். வர 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 பூமி இழுத்துக்கும். பூமி இழுத்துக்கிட்டால் நமக்கும் நிலத்தடி நீர் குறையாது. ஆனால் அதில் ஆக்கிரமித்து பல நேரங்களில் ஆக்கிரமித்து நடந்து இப்போ மிச்சம் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் 6000 ஏக்கர் இருந்தது, இப்போ 600ஆக சுருங்கி கிடைக்கிறது. பட் பக்கத்தில் டிசிஎஸ் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டின உடனே அதை பற்றி எல்லாம் பரப்பி வேறு எதுவும் பண்ண குப்பையை போடுறது, குப்பை எரிக்கிறது எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதோடைய பின்பக்கம்னு சொன்னால் பெரும்பாக்கம்னு வரும். அதாவது மேடவாக்கம்
புரசவாக்கத்திலிருந்து OMR வர ரோடு பெரும்பாக்கம்னு. அதில் அந்த சதுப்பு நிலத்தை மத்திய அரசின் நிதியில் காடுகளாக மாற்றுறதுக்கு பேர் ராம்சேர் வனக்காடுன்னு பேர். இந்த ராம்சேருங்கிறது ஈரானில் ஒரு இதை காடாக மாற்றினதுனால இந்தியா எங்கே வேணாலும் மத்திய அரசு பணத்தில் காடாக மாற்றுறதுக்கு பேர் ராம்சேர். இந்த சர்வே நம்பர்கள் மிக தெளிவாக இந்த ராம்சேர் வனத்தில் வந்து இதுக்காக மத்திய அரசிலிருந்து பணம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 15 ஏக்கரை பிரிகேட் டவர்ஸ் பிரிகேட் குரூப் என்று பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய குரூப்பு, அவங்க இன்னைக்கு டிவிஎஸ்ல பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம மவுண்ட் ரோடில் இதில் டிவிஎஸ் அந்த இடத்த வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. என்னுடைய வீடு SRP டூல்ஸ் ஹோட்டலாக மாதிரி இருக்குது, அதை கட்டினதும் பிரிகேடு. சென்னையிலேயே ஒரு 8 இடத்துல பார்க்கலாம், போரூரில் ஒரு 25 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரிகேட் பெரிய குரூப் அவங்க வாங்கிட்டு அதில் 20 மாடிக்கு 2-3 இது கட்டி 1250 வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 2 வருஷமாக அவங்க பல்வேறு குறிப்புகளை கொடுத்தாங்க. கடைசியாக CMDA என்ன பண்ணிடுச்சு, இது அந்த சதுப்பு காட்டை ஒட்டியது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சதுப்பு காட்டுக்குள்ள இருக்குங்கிறத மறைச்சு அந்த பக்கம் வனத்துறை சார்பாகவும் அவங்க இது வனத்தில் இல்லைன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த லெட்டர் வந்த 2வது நாளே இது அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது முழுக்க 1250 வீடுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு 8000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா, அதுவும் மேலே டாப் ஃப்ளோர் 5வது ஃப்ளோருக்கு மேலே போனால் சி வியூ அந்த வியூன்னு சொல்லி இன்னும் அதிகமாக விற்பாங்க. ஸோ இதில் 2000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட். அந்த இடத்துல லேண்ட் காஸ்ட்டு ரொம்ப குறைவாகத்தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு நினைக்க முடியாத அளவுக்கு லாபம் வரும். ஏற்கனவே பல கம்பெனிகள், உதாரணமாக இன்னைக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் பார்த்தா மவுண்ட் ரோடில் இருக்கும், வேளச்சேரியில் பார்த்துருப்பீங்க, இந்த கிண்டி கிட்டலாம். இது எந்த ரோடெல்லாம் 60 அடிக்கு மேலே போனால் தான் மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடைக்கும். அதாவது G+4க்கு மேலே, இப்போ G+3 இருந்தது, இப்போ G+4 ஆக்கியிருக்காங்களா, ஸ்டில் +5 அதுக்கு மேலே கட்டணும்னா ரோடு. ஆனால் இந்த சேகர் பாபு வந்தப்போ 2023 டிசம்பர்லேயோ நம்ம புதிய இதில் 50 அடின்னு குறைச்சார். 50 அடி ரோட்டில் கட்டினார்னால் உங்களுக்கு வெளியில் வர்ற காரு பக்கத்து வீடு எல்லாருக்குமே பாதிக்கும். பின்னால் யாரோ ஒருத்தர் கவனித்து அந்த நோட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இதன் பின்னால் சேகர் பாபுக்கு பல இந்த கம்பெனிகள் பணம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த ஆட்சியையே பல பெரிய கட்டுமான நிறுவனங்கள் காப்பாற்றுதுன்னு சொல்லுவாங்க. G2 முதல் குடும்பத்துக்கே நேரடி மறைமுக சொந்தம்பாங்க. காசா கிராண்டே, அப்பாசாமி போன்றவை தெரியும். போன வருஷம் மழையில் வேளச்சேரியில் அப்பாசாமியுடைய இடத்துல 2 வடநாட்டு தொழிலாளர்கள் இறந்தார்கள். அவர்களுக்கு உரிய காம்பன்சேஷன் கொடுத்தா கூட அந்த கம்பெனி பேரில் கேஸ் போட்டாங்களா, யாராவது கைதானாங்களா, நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த இடத்துல கிரவுண்டு இது வந்து 17,000 என்னமோ அப்பாசாமி பில்டிங் கட்டி விற்கிறதுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது OMRலேருந்து ரொம்பவும் கிட்ட வரும், பெரும்பாக்கம் பக்கத்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கிற பகுதி. இதில் இப்படி ஒரு காட்டுக்குள்ளே, ராம்சேர் காட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த இல்லைன்னு லெட்டரை வனத்துறை கொடுத்துருக்கு, CMDA கொடுத்துருக்கு, அவ்வளோ ஹைட்டும் கொடுத்துருக்குன்னா இது முழுக்க சட்ட விதிகளை மீறி இதை என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் முழுமையாக விளக்கி போட்டிருக்கார். ஸோ 2 துறைகளுமே இதில் வரும். மத்திய அரசு பணத்தில் வர்றதுனால இதில் வேறு ஏதாவது வரும். நேற்றைக்கோ முந்தானேத்தைக்கோ டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. ஏற்கனவே எஃப்ஐஆரை போட்டு எஃப்ஐஆர் முடிக்கப்பட்டிருந்தால் கூட அதில் பண முறைகேடு நடந்திருந்தால், மணி லாண்ட்ரிங் நடந்திருந்தால் விசாரிக்கலாம்னு. இந்த வழக்கின் தீர்ப்பை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் நோக்கி வரலாம். நீங்கள் அறநிலைத்துறைன்னு ஒரு வார்த்தையை போட்டிங்க, நான் சொன்னேன், இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க CMDA துறை தான் காரணம். ஆனால் அறநிலையத்துறையில் திரு சேகர் பாபு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது திருப்பதி. நம்ம எல்லாருமே சென்னையில் மொட்டை போட்டால் திருப்பதியும்போம், கோயம்புத்தூரில் மொட்டை போட்டால் பழனியும்போம். நம்ம எல்லாரும் வெங்கடாஜலபதிக்கு மொட்டை போடுவது பழக்கம். ஆனால் திருப்பதிக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டா, திருப்பதிக்கு போக முடியலன்னா திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க உப்புலியப்பன் கோயிலுக்கு போகலாம். கும்பகோணத்தில் இருக்கிற உப்புலியப்பன் கோயிலுடைய கடவுள் பேரும் இப்போ வெங்கடாஜலபதின்னு தான் பேர். அந்த வெங்கடாஜலபதி கோயிலுக்கு சென்ற முறை கருணாநிதி ஆட்சியில் 2008 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ ஏற்கனவே அந்த கோயிலில் இருந்த தங்கத்தை உருக்கி உங்களுக்கு அதோடு பக்தர்களிடம் வாங்கி 49 கிலோக்கு வெங்கடாஜலபதிக்கும் 12 கிலோக்கு அம்பாளுக்கும் தங்க கிரீடங்கள் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, என்னுடைய நண்பர் ஒரு தொழிலதிபரிடம், சார் இதையும் மூலவருக்கும் அம்பாளுக்கும் பண்ணிட்டோம் கிரீடம், நீங்கள் நம்ம கொடிக்கம்பத்துக்கு தங்க இது போடணும், பிளேட்டிங் பண்ணணும், கொடுங்க அப்படின்னோன்னா அவர் 4 கிலோ கட்டிகளாக வாங்கி கொடுத்தார். திருசக்தி சுந்தரராமன் எனும் தமிழக அரசியல் நிறுவனர் அவர் கொடுத்தாரு. அவர் இந்தோனேசியாலெல்லாம் வேலை செஞ்சு பல நிலக்கரி கம்பெனிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சவர், கருணாநிதியெல்லாம் நேரில் சந்திச்சவர். அவர்
1.5 கோடிக்கு அன்றைக்கி 2007 வாங்கி கொடுத்தார். இப்போ சமீபத்தில் அவர் போய் பார்த்தால் அந்த 4.5 கிலோவுக்கு அவர் கொடுத்த தங்கத்தை வைத்து அந்த கொடிக்கம்பத்தை சுற்றி போடப்பட்டிருந்த தங்க பிளேட்டுகள் எல்லாமே நீக்கப்பட்டு இப்போ அதை இதில் பிரான்ஸில் மாற்றிட்டாங்க. அவர் கேட்டால் ஒருவர் உள்ள எல்லாமே பத்திரமா உள்ளே வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க, இன்னொருவர் அது உருக்கப்பட்டது 4 கிலோவுக்கு 1 கிலோ தான் தேறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த 2008 அப்பொழுது பெரிய கருப்பன் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வெள்ளி கட்டிகள் 7 கிலோ வச்சுருந்தாங்களாம். அது அடுத்து வந்த அதிகாரி டெஸ்ட் பண்ணால் வெறும் வெள்ளி முலாம் பட்ட ஈய கட்டிகள்னு கேஸ் நடந்து இளம்பருதின்னு ஒருவர் துணை செயல் அலுவலராக வடபழனியில் இருந்தப்ப கைது செய்யப்பட்ட பொழுது அங்கே தங்கம், வைரம், வைடூரிய கற்கள் உட்பட பல கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததுன்னு வழக்கு சிபிசிஐடியிடம் இருந்தது. எனக்கு வருகின்ற தகவல், அந்த வழக்குகளை தனக்கு வேண்டிய பர்சனல் மணி, பிஎம் ஃபண்டுன்னு பார்ட்டி ஃபண்டு எல்லாம் பிஎம் ஃபண்ட், பர்சனல் ஃபண்ட் வாங்கி கொண்டு அந்த வழக்கை இப்பொழுது சிபிசிஐடி உடைத்து விட்டதுன்னு தெரியுது. ஆனால் இதை பார்த்த பிறகு என் நண்பர் சில சேனலில் பேசியிருக்கார். இதை பற்றிய அப்போ அவர் பேரை போட்டே ஒரு கல்வெட்டு இருந்தது. கொடிமரத்தின் தங்க பிளேட்டுகள் தானம் கொடை கொடுத்தது திருசக்தி சுந்தரராம், தமிழக அரசியல் நிறுவனர். இப்பொழுது அந்த கல்வெட்டையும் எடுத்துட்டாங்க. இப்போ சபரிமலையில் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பேசப்படுவதில் 30 கிலோ விஜய் மல்லையா கொடுத்ததில் 4.5 கிலோ காணும்னு சொல்லிட்டு, இது 4.5 கிலோ கொடுத்தது மட்டும் முழுக்க காணும். அதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 20 to 50 கோடி ஒர்த்து தங்கம், வைரம், வைடூரியம் திருடப்பட்டதாக 2010 போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிக்காமல் இருக்கிறது. இது எல்லாம் மீண்டும் பெரிதாக எடுக்கும். சேகர் பாபு இதற்கு பதில் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த 200 கோடி இடி, ஐடி அது ரிலேட்டபிளா ஏதாவது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் நோண்டுனாங்கன்னா இவர் இப்பொழுது எஃப்ஐஆர் போடுவாராங்கிறத பார்க்கணும். அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் நண்பர் திருசக்தி சுந்தரராமன் இது வழக்கு போடுவதற்கு சரியான வழக்கறிஞர்கள் நண்பர்களையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ இது அடுத்த 1 வாரத்துக்குள்ளே இது கான்கிரீடைஸ் ஆகும். இதுக்கு நடுவில் சேகர் பாபு அவர்கிட்ட 2 துறை இருக்குது. ஒன்று சிஎம்டிஏ, இன்னொன்று இந்து அறநிலைத்துறை. ஸோ இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற கோவில் காசை எல்லாம் எடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் போடணுன்னே போட்டுக்கிட்டு இருந்தார். 1 கல்யாண மண்டபம் கட்டுறது, 2வது கல்லூரி கட்டுறது, 3வது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது. இதை தாண்டி கோயிலுக்குள்ள பக்தர்கள் வசதிக்கு பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது மதுரையில் கள்ளழகர் கோயிலில் 40 கோடிக்குன்னாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஸ்டே கொடுத்து நேற்றுக்கு கடைசியாக உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அனைத்து கோயிலுக்கும் சொல்லிடுங்க, எந்த விதமான கட்டுமான திட்டங்களும் கோவில் பணத்தில் செய்யக்கூடாது, அதற்கு அவங்க திட்டமே போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சேகர் பாபு போட்ட அவர் இதுக்கு பர்சனல் ஃபண்டோ பார்ட்டி ஃபண்டோ வாங்கி இருந்தால் அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே திட்டம் போட்டிருந்தது. நம்ம திருச்செந்தூரம் மாத்திரம் எடுத்துக்கிட்டால் 300 கோடி ரூபாய் திரு HCL சிவநாடார் கொடுத்திருந்தார். அது போல இதில் 400 கோடி ரூபாய் கணக்கில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் ஆலயம் காப்பும் அவர் போய் இதில் போட்டால் முந்தின வருஷம் 400 கோடி ரூபாய் டெபாசிட்டில் இருந்திருக்கு சமயபுரம் கோயிலுக்கு. இந்த வருஷம் போட்டால் அதுக்கு இல்லைன்னு வருது. அதுக்கு என்ன திட்டம் போட்டாங்கன்னு தெரியாது. நீங்கள் டோல்கேட்லேருந்து சமயபுரம் போகிறதுக்கு சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு இந்த கோயில் காசுலேருந்து பிரிட்ஜு கட்ட போகிறேன்னெலாம் ஒரு டெண்டர் விட்டாங்க. அதெல்லாம் இப்போ நிறுத்துதான்னு தெரில. சேகர் பாபுவை நோக்கி இந்து அறநிலைத்துறையில் பல வழக்குகள் போயிருக்கு. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டு 3 வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இப்போ இடிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் இப்பொழுது இருக்கிற தலைமை நீதிபதி மாநில அரசின் பவரில் இடி உள்ள நுழையிற சிக்கல்னு இப்போதைக்கு போட்டு இடி சிக்கலும் இருக்கு சேகர் பாபுக்கு. நிச்சயமாக பின்னி வழக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பின்னி வழக்கில் 50 கோடி ரூபாய் நான் லஞ்சம் கொடுத்திருக்கேன். லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் உதயகுமார் ஐடி துறைக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார். அதில் PKSன்னு போட்டு ஒரு அமௌண்ட்டு எழுதியிருக்கு. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணிடுச்சு, கோர்ட்டில் போய் நாங்கள் விசாரிச்சிட்டோம், ஒன்றும் கிடைக்கலன்னு இருக்கு. 50 கோடி கொடுத்தேன்னு ஐடிக்கு கொடுத்த வழக்கை எஃப்ஐஆரை இவங்க க்ளோஸ் பண்ணதுனால விசாரிக்கலை. இப்பொழுது நேற்றைக்கு டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தால் மணி லாண்டரிங் ஒரு ப்ராஜெக்டில் நடந்திருந்தால் அதை விசாரிக்கலான்னு வந்திருக்கு. அப்படி பார்த்தா பின்னி வழக்கில் இடி உடனடியாக அப்போ ரைடு பண்ணப்போ மொரீஷியஸ்லேருந்து 400 கோடி ரூபாய் மணி லாண்டரிங் பண்ணி தான் அந்த லேண்டை லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்குன்னு ஆதாரங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ
ஃபாரின் ஃபண்டிங்கே இருந்திருக்கு, 50 கோடி லஞ்சம் கொடுத்தேன்னு எழுதியிருக்கு. நிச்சயமாக பின்னியில் வரும். கோயிலில் இவர் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரோ அந்த கான்ட்ராக்டர்லாம் இப்போ திருப்பி கேட்டால் இவர் சிக்குவார். சிஎம்டிஏ இந்த நம்ம சொன்ன இப்போ இந்த பள்ளிக்கரணை லேண்ட்மார்க் திட்டம் அரப்போர் ஜெயராமன் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார். இப்போ அவர் போட்ட வழக்கில் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்லாம் கேஸ் போட்டு சில எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முந்தானத்து இபிஎஸ் பேரில் ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு. எனவே அடுத்த சில நாட்களில் பல வழக்குகள் இந்த ஆட்சி மேலே வரும். ஈடியும் நிச்சயமாக உள்ள வரும். இதில் இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டபிளாக ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்களா, அதில் மூத்த குடும்பத்துக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா சார்? எந்த ப்ராஜெக்ட் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும் 70% வரை பார்ட்டி ஃபண்டுன்னு மூத்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் என்கிறார்கள். 10-15% தான் அமைச்சர்கள் வைத்துக் கொள்வார்கள். மீதி 15% பார்ட்டிக்கு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணுங்கிறாங்க. ஸோ 60-70% பார்ட்டிக்கு தான் போயிருக்குன்னா என்ன ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பாஷ்யம் என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தா ஏபிடி மாருத்தினா 8 ஏக்கரோ 10 ஏக்கரோ கிண்டியில், இதில் பிரார்த்தனா தேட்டர் 29 ஏக்கர். சென்னையை பொறுத்த வரைக்கும் கட்டுமான தொழில்கள், அதாவது பெரிய லெவலில் நடக்கக்கூடிய கட்டுமான தொழில்கள் பாஷ்யம், அதுக்கப்புறம் வந்து அப்பாசாமி, காசா கிராண்டே இவங்கெல்லாம் இருக்கு. ஸோ இதில் பாஷ்யம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிண்டி ஒரு 2 கிலோமீட்டர் 9 ஏக்கரில் ஏபிடி மாருதி இருந்த இடத்துல கட்டுறாங்க. பிரார்த்தனா தேட்டர் 29 ஏக்கர் ஈசிஆரில், திருப்பி 8 ஏக்கரோ 9 ஏக்கரோ இதில் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அடையார் கேட் ஹோட்டல், அதுவும் பெரிய இது. ஸோ இது மாத்திரமே கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்டுகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நிச்சயமாக விசாரித்தால், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ரெய்டு நடக்காத ஒரே கம்பெனி பாஷ்யம் தான். மீதி எல்லார் பேர்லையும் நடந்திருக்கு, இடிஎஸ் ஸ்டாராக இருக்கட்டும். ஸோ அங்கே நடந்தது பாஷ்யம் வந்து ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இல்லை, அவர் வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த பிளேன் வச்சுக்கிட்டு சார்ட்டர்ட் பிளேன் அதை அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார். அவர் இதில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு கண்ணாடி ரூமை வச்சுக்கிருக்கார். ஸோ விஐபி அதில் அரசு அதிகாரிகள், சிஎம்டிஏ சேர்மன் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுப்பார். ஸோ அதிலிருந்து ஃபேமிலியோட பார்க்குறதுன்னு. ஸோ பாஷ்யம் ஒரு நல்ல பவர் ஹவுஸாக இருக்கிறார். தன்னை அவர் அமித்ஷாவிற்கு நண்பர் என்று சொல்லி கொண்டதாகவும், அவர்தான் தம்பி சாரை கைதிலிருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் மூலமாக லண்டனுக்கு கூட்டி போய் திருப்பி கூட்டி வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.